அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு திருமணம் தொடர்பாக நாம் என்னென்ன கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன. ஏன்னா திருமணம் என்கிறது ஆயிரங்காலத்து பையன். ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் நம்ம அந்த வயசில் இள வயசில் நம்ம இணைச்சி வைக்கும்போது அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருமா வராதா அப்படிங்கிறதெல்லாம் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சு தான் நம்ம என்ன செய்யணும், பொருத்தம் பார்க்கணும். திருமண பொருத்தத்தில் அவங்கள பொருத்தம்லாம் நல்லா இருந்தால் தான் அவங்கள சேர்த்து வைக்கணும். ஏப்பா அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் ஜாதகமே இல்லை, நாங்கள்லாம் கல்யாணம் முடிக்கலையா, நாங்கள் நல்லா இல்லையா, பிள்ளைகளெல்லாம் நல்லா தானே வளர்த்தோம், பிள்ளைகள் பிறந்து நல்லா தானே வளர்த்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற கேட்குது. இருந்தாலும் அது அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு. இப்போ உள்ள குழந்தைகளுக்கு பொறுமைங்கிறதே இல்லை. அன்றைக்கி நீங்களும் அப்படியா இருந்தீங்க? இல்லை அப்பா அம்மா சொல்கிறது நீங்கள் கேட்டீங்க. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகள் அப்படி இல்லை. அப்போ அவங்களுக்கு இயல்பாக இறைவனால் படைக்கப்பட்ட அந்த ராசி கட்டத்தில் இவருடைய குணம் என்ன, அவங்க வரக்கூடிய மணமகள் குணம் என்ன அப்படிங்கிறத எல்லாம் பார்த்து தான் இப்போ முடிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சொந்தத்துக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. இவங்க தான்ப்பா பொண்ணு, இதான் பொண்ணு, இது பையன், அவ்வளோதான். அத்தை மக மாமன் மயன் அல்லது மாமன் மக அத்தை மயன், இப்படி தான் பெரும்பாலும் முடித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் வந்துச்சு, பேர் ராசி மட்டும் பார்த்து முடித்தாங்க. ஆனால் இன்றைய உலகத்தில், பொறுமை இல்லாத இந்த உலகத்தில், ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய எந்திரத்தனமான இந்த வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம பார்க்காம நிறைய பேர் என்ன செஞ்சுறாங்கன்னா திருமண பொருத்தம் பண்ணி, அதுவும் போய் என்ன செய்கிறாங்க, வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்து இத்தனை பொருத்தம் இருக்குது, 10க்கு 10 நட்சத்திரம் பொருந்திருச்சு, 10க்கு 9 பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆனால் அது நல்ல முறை கிடையாது. திருமண பொருத்தம் பார்க்கும்போது 4 வகையான ஆய்வுகளை பார்க்கணும். மாப்பிள்ளை ஜாதகம் எப்படி இருக்குது, கிரகங்கள்லாம் அவருக்கு எப்படி இருக்குது, வலுவாக இருக்கா, அவருடைய குணநலன்களை பார்க்கணும். லக்கணத்தில் அது அவருடைய குணநலன்கள் நல்லா தெரியும். அவர் ஒழுக்கமானவரா, இல்லை போதை வஸ்துகளுக்கு ஆனவரா, இல்லை பின்னாடி திருமணத்துக்கு அப்புறம் குடியாரன் ஆயிடுவாரா, இதெல்லாம் நம்ம ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பெண் விஷயத்துலையும் அவங்களுடைய லக்னத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவங்களுடைய எப்படிப்பட்ட மணமகள், கோபமானவங்களா, இல்லை குடும்ப பாங்கான குணவதியா அப்படிங்கிறனால நம்ம அவங்களுடைய, அதனால் வரக்கூடிய அந்த வரன் எப்படி இருக்குங்கிறத முதல்ல பார்க்க வேண்டிய ஆய்வு ஜாதகம். ஃபஸ்ட்டு அந்த ஜாதகத்தில் அவங்களுடைய பலம் என்ன, ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம ரொம்ப கவனம் செலுத்தி இருவருடைய ஜாதகத்தை நம்ம நல்ல முறையில் பலன் எடுக்கணும். முதல்ல ஜாதகம் நல்லா இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். அடுத்த கட்டத்துக்குன்னு போகும்போது திருமணம் தொடர்பான தோஷங்கள், சாதாரணமாக நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது அதில் தெரியாது தோஷங்கள்லாம். ஆனால் திருமணம் என்று வரும்போது கண்டிப்பாக அதில் என்னென்ன தோஷம் இருக்குது, மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ அவங்க ஜாதகத்தில் என்னென்ன தோஷங்கள் இருக்குங்கிறத கண்டிப்பாக நம்ம ஆய்வு செய்யணும். மொத்தம் 11 வகையான தோஷங்கள் இருக்குது அதில். சரிங்களா? 3வது பாவக ரீதியான ஆய்வு, அதை நம்ம பார்க்கணும். அவங்களுடைய ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் என்னென்ன கிரகங்கள் அமைப்பு என்ன, எந்த அமைப்பில் உட்காந்துருக்கு, நன்மை செய்யக்கூடிய அமைப்பா இல்லை தீமைகள் செய்யக்கூடிய அமைப்பா, இதை நம்ம ஜாதகத்தில் பாவக ரீதியாக ஒரு ஆய்வு பண்ணணும். அடுத்தபடியாக என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு நட்சத்திர ரீதியான ஆய்வு, அப்புறம் தசாபுத்தி ரீதியான ஆய்வு, இத்தனை ஆய்வுகள் பண்ணணும். ஒரு 5 ஆய்வுகளை நல்ல முறையில் இந்த ஒவ்வொரு ஜாதகத்துலையும் மாப்பிள்ளை பொண்ணு ஜாதகத்தை பார்த்து நல்லா இருந்தால் தான் நம்ம என்ன செய்யணும், அந்த இளஞ்சோடியெல்லாம் சேர்த்து வைக்கணும். அப்படி சேர்த்து வச்சோம்னா இறைவன் அருளால் அவங்க 100 வருஷம் நாள் நல்லா அவங்க வாட்டில் வாழ்க்கையில் அவங்க நல்ல முறையில் வாழ்க்கையை நடத்துவாங்க. தசா ரீதியான ஆய்வுங்கிறது ரொம்ப முக்கியம். இவருக்கு இப்போ மாப்பிள்ளைக்கு என்ன திசை நடக்குது, பெண்ணுக்கு என்ன திசை நடக்குது, இருவருக்கும் ஒரே திசை நடந்தால், அதுவும் 6 மாதத்துக்குள்ளே அந்த திசை 2 பேருக்குமே ஒரே திசை முடிகிற மாதிரி இருக்குது, அல்லது ஒரு இப்போ மாப்பிள்ளை ஜாதகத்தில் ஒரு திசை இப்போ முடியுது, பெண்ணு ஜாதகத்துலேயும் 6 மாதத்துக்குள்ளே அதே திசை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது தசா சந்தின்னு அதுவும் செட் ஆகாது. அதனால் இருவருக்குமே வேறு திசைகள் நடந்தால் சிறப்பு. ஒரே திசை நடக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு சிரமம், கஷ்டம். அதனால் அடுத்தபடியாக நட்சத்திர ரீதியான ஆய்வு.
நட்சத்திர ரீதியான ஆய்வில் 11 ஆய்வுகள் இருக்குது. அதையும் நம்ம வந்து தெளிவாக பார்த்து நம்ம இந்த ஜோடிகளை இணைச்சி வச்சோம்னா அவங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வரன் பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தையும் அந்த வரக்கூடிய வரனுடைய ஜாதகத்தையும் எடுத்து வெறும் நட்சத்திர பொருத்தை மட்டும் பார்க்காம நீங்கள் என்ன செய்யணும், எல்லா மொத்தம் 5 வகையான ஆய்வுகள் இருக்குது. எல்லாத்தையும் நல்ல முறையில் தெளிவாக பார்த்து அந்த அந்த ஜோடிகளை இணைத்தோம்னா அவங்க வாழ்வாங்க சிறப்பாக வந்து